அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து. ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். எல்லோருக்கும் வணக்கம். இது எனது யூடியூப் சேனலான எல்லாம் செயல் கூடும் வள்ளலார். நான் வள்ளலார் முத்து பேசுகிறேன். இன்றைய பதிவில் நாம் அருட்பெரும் ஜோதி அகவல் வரிகள் 1409 1422 வரை மொத்தம் 14 வரிகளுக்கான விளக்கமாக பார்க்க இருக்கின்றோம். முதலில் நான் வரிகளை படிக்கிறேன், பின்பு விளக்கத்தை பார்ப்போம். இகந்தரு கரும்பில் எடுத்த தீஞ்சாரே, பதந்தரு வெல்ல பாகின் இன்சுவையே, சாலவே இனிக்கும் சர்க்கரை திரளே, ஏலவே நாவிற்கு இனிய கற்கண்டே, உளப்புறாது இனிக்கும் உயர்மலை தேனே, களப்புறா மதுரம் கனிந்த கொம்பு தேனே, நவையிலாது எனக்கு நன்னிய நரவே, சுவையெல்லாம் திரட்டிய தூய தீம்பதமே, பதம்பெற காய்ச்சிய பசு நறும்பாலே, இதம்பெற உருக்கிய இளம் பசு நெய்யே, உலர்ந்திடாது என்றும் ஒரு படித்தாகி, மலர்ந்து நல்வண்ணம் வயங்கிய மலரே, இகந்தரு புவி முதல் எவ்வுலகு உயிர்களும் உகந்திட மணக்கும் சுகந்த நன் மணமே. இதுதான் இந்த 14 வரிகள். இப்போ முதல் 2 வரிகளில் இகந்தரு கரும்பில் எடுத்த தீஞ்சாரே, பதந்தரு வெள்ளப்பாகின் இன்சுவையே. இந்த வரிகளுக்கு விளக்கம் பார்க்குறதுக்கு முன்னாடி வள்ளல் பெருமான் இந்த 14 வரிகளில் எப்படி சொல்கிறாங்கன்னா, இன்சுவையே, கற்கண்டே, கொம்புத்தேனே, தீம்பதமே, பசுநெய்யே, மலரே, மணமே அப்படின்னு இறைவனுடைய அந்த பெருமைகளையும் தன்மைகளையும் இது மாதிரி பலவாறாக, அதாவது பலவிதமான அந்த பொருட்களாக, அந்த சுவையாக, அந்த நிறங்களாக, மணமாக, குணமாக, இப்படின்னு பலவிதமாக இறைவனுடைய தன்மையை சொல்லிட்டு வராங்க. இப்போ இந்த 2 வரிகளில் எப்படி சொல்கிறாங்கன்னு பாருங்கள். இதந்தரு கரும்பில் எடுத்த தீஞ்சாரே, பதந்தரு வெள்ளப்பாகின் இன்சுவையே, மிக பக்குவமாக கரும்பிலிருந்து பிழிந்தெடுத்த கரும்பஞ்சாரே, பதமான வெள்ளப்பாகு தரும் இனிய சுவையே அப்படின்னு இந்த 2 வரிகள் சொல்கிறாங்க. அடுத்த 2 வரிகள், சாலவே இனிக்கும் சர்க்கரை திரளே, ஏலவே நாவிற்கு இனிய கற்கண்டே, மிக நன்றாக இனிக்கின்ற சர்க்கரை கட்டியே, நாவிற்கு இனிய சுவையளிக்கும் கற்கண்டே. சரி, இதுக்கு விளக்கம் பார்த்தீங்கன்னா வள்ளல் பெருமான் நிறைய இடத்துல பாடியிருக்காங்க சர்க்கரையேன்னு சொல்லி. இப்போ சர்க்குரு மணிமாலையில் சிறப்பான ஒரு பாடல். இதில் என்ன சொல்கிறாங்க பாருங்கள். கற்கரையும்படி கரைவிக்கும் கருத்தே, கண்மணியே, மணி கலந்த கண் ஒளியே, சொற்கரை இன்றிய ஒளியுனுள் ஒளியே, துரியமும் கடந்திட்ட பெரிய செம்பொருளே, சிற்கரை திரையரு திருவருட்கடலே, தெல்லமுதே, கனியே, செலும்பாகே, சர்க்கரையே, அது சார்ந்த செந்தேனே, தனி நடராஜ என் சர்க்குரு மணியே. இறைவனை சர்க்குருன்னு சொல்லி எப்படிலாம் புகழ்ந்து அவருடைய அந்த தன்மையை சொல்கிறாங்க பாருங்கள். அதாவது சிற்கரை திரையரு திருவருட்கடலே, தெல்லமுதே, கனியே, செலும்பாகே, சர்க்கரையே, அது சார்ந்த செந்தேனே, தனி நடராஜ என் சர்க்குரு மணியே அப்படின்னு சொல்லி தெளிவாக பாடுறாங்க. இந்த வரிகளும் அதுதான் சொல்லுது. சாலவே இனிக்கும் சர்க்கரை திரளே, ஏலவே நாவிற்கு இனிய கற்கண்டே. சரி, இப்போ அடுத்த 2 வரிகள், உளப்புறாது இனிக்கும் உயர்மலை தேனே, களப்புறா மதுரம் கனிந்த கொம்புத்தேனே, குறைவுபடாத இனிப்பை தருகின்ற உயர்ந்த மலை தேனே, எந்த கலப்பும் இல்லாத இனிய சுவை நிரம்பிய கனிந்த கொம்புத்தேனே அப்படின்றாங்க. இப்போ இதுக்கு சான்றாகவும் 2 பாடல்கள் பாடலாம். அதாவது கீர்த்தனை பாடல் அம்பலத்தரசே, அதில் எப்படி சொல்கிறாங்கன்னு பாருங்கள்.
அதாவது அம்பலத்து அரசே அருமருந்தே ஆனந்தத் தேனே அருள் விருந்தே பொது நடத்து அரசே புண்ணியனே புலவரெல்லாம் புகழ் கண்ணியனே மலை தரு மகளே மடமயிலே மதிமுக அமுதே இளங்குயிலே ஆனந்தக் கொடியே இளம்பிடியே அற்புதத்தேனே மலைமானே அப்படின்னு முதல்ல இங்கே ஆனந்தத்தேனேன்னு சொன்னாங்க. இப்போ வந்து அற்புதத்தேனே அப்படின்லாம் சொல்கிறாங்க. இந்த மாதிரி இந்த பாடல் இதுலேயும் சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி நம்ம ஞானசரியையிலையும் ஒரு பாடலில் எப்படி சொல்கிறாங்கன்னா, தானே நானாகி எல்லாம் தானாகி அலனாய் தனிப்பதியாய் விளங்கிடும் என் தந்தையை என் தாயை வானே அவ்வான் கருவே வான்கருவின் முதலே வல்லால் என்று அன்பரெல்லாம் உள்ளா நின்று அவனை தேனே செம்பாகே என்று இனித்திடும் தெல்லமுதை சிற்சபையில் பெருவாழ்வை சிந்தை செய்மின் உலகீர் ஊனேயும் உடலால் அழியாது ஊழிதோறும் ஓங்கும் உத்தம சித்தியை பெறுவீர் சத்தியம் சொன்னேனே. பாருங்கள், வரிகளும் ஒவ்வொரு வார்த்தைகளும் எப்படி தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க பாருங்கள். அதாவது ஊனேயும் உடலாலும் அழியாது ஊழிதோறும் ஓங்கும் உத்தம சித்தியை பெறுவீர் சத்தியம் சொன்னேனே. சத்தியமாக சொல்கிறேன், உடம்பும் உயிரும் அழியாது, ஊழிதோறும் ஓங்கும். எத்தனை விதமான ஊழிக்காலங்கள் வந்தாலும் அழியாமல் ஓங்கும் உத்தம சித்தியை பெறுவீர் சத்தியமாக சொல்கிறேன். எப்போ? அதாவது வல்லால் என்று உள்ளான் என்று அவனை தேனே செம்பாகே என்று இனித்திடும் தெல்லமுதை சிற்சபையில் பெருவாழ்வை சிந்தை செய்மின் உலகீர். இங்கே வந்து நம்ம வந்து சிந்தை செய்ய சொல்கிறாங்க. அந்த இறைவனை வந்து இடைவிடாமல் இங்கே சிந்தனை செய்தோம் அப்படின்னோம்னா எப்படி சொல்லி சிந்தனை சொல்கிறாங்க? தேனே செம்பாகே என்று இனித்திடும் தெல்லமுது. பார்த்தீங்களா? அங்கே வந்து அவருக்கு வந்து எல்லாமே இனிக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல அடுத்த பாடலில் அதான் சொல்லுவாங்க. அவருக்கு வந்து உடம்பெல்லாம் தித்திக்குது, மனமெல்லாம் தித்திக்குது, எல்லாமே தித்திக்குதுன்னு சொல்லுவாங்க. அந்த இறை அனுபவத்தை நம்மளும் பெறணும். நம்மளுக்கு அந்த மாதிரி இப்போ இறை அனுபவம் இருக்கவே இல்லை. சாதாரண பொருட்களை சாப்பிட்டு தான் நம்மளுக்கு அந்த தித்திப்பு, அந்த இன்ப உணர்வு ஏற்படுது. அவர் என்ன சொல்கிறாங்க? இறைவனை நினைக்கும் போதெல்லாம் அந்த உணர்வு ஏற்படுதுன்னு சொல்கிறாங்க. அப்போ எந்த மாதிரி ஒரு நிலை பாருங்கள். அந்த நிலைக்கு தான் நம்ம போகணும். சரி, இப்போ அடுத்த 2 வரிகள். நவையில்லாது எனக்கு நன்னிய நரவே சுவையெல்லாம் திரட்டிய தூய தீம்பதமே ஆசைகள் அற்ற எனக்கு கிடைத்த தேனே எல்லா சுவைகளும் ஒன்று சேர திரட்டிய தூய்மையான பதமே. இப்போ வந்து இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நடராஜபதி மாலையில் ஒரு சிறப்பான பாடல். காயெல்லாம் கனியென கனிவிக்கும் ஒரு பெருங்கருணை அமுதே எனக்கு கண்கண்ட தெய்வமே கலிகண்ட அற்புத காட்சியே கனகமலையே தாயெல்லாம் அணைய என் தந்தையே ஒரு தனித்தலைவனே நின் பெருமையை சாற்றிட நினைத்திட மதித்திட அறிந்திட சார்கின்றதோறும் அந்தோ வாயெல்லாம் தித்திக்கும் மனமெல்லாம் தித்திக்கும் மதியெல்லாம் தித்திக்கும் என் மன்னிய மெய் அறிவெல்லாம் தித்திக்கும் என்னில் அதில் வரும் இன்பம் என் புகழ்வேன் தூயெல்லாம் பெற்ற நிலை மேல் அருட்சுகம் எல்லாம் தோன்றிட விலங்கு சுடரே துரியவெளி நடுநின்ற பெரிய பொருளே அருட்ஜோதி நடராஜ குருவே அப்படின்னு இந்த பாடலில் எவ்வளோ அருமையாக சொல்கிறாங்க பாருங்கள். தாயெல்லாம் அணைய என் தந்தையே ஒரு தனித்தலைவனே நின் பெருமையை சாற்றிட நினைத்திட மதித்திட அறிந்திட சார்கின்றதோறும் அந்தோ வாயெல்லாம் தித்திக்கும் மனமெல்லாம் தித்திக்கும் மதியெல்லாம் தித்திக்கும் என் மன்னிய மெய் அறிவெல்லாம் தித்திக்கும் என்னில் அதில் வரும் இன்பம் என் புகழ்வேன். அந்த வரக்கூடிய இன்பத்தை எப்படி சொல்ல முடியும்? உடம்பு மனம் எல்லாம் அறிவு எல்லாமே வந்து தித்திக்குது அப்படின்றாங்க. அதான் இந்த வரிகளும் சொல்லுது. நவையில்லாது எனக்கு நன்னிய நரவே சுவையெல்லாம் திரட்டிய தூய தீம்பதமே. சரி, இப்போ அடுத்த 2 வரிகள். பதம்பெற காய்ச்சிய பசு நறும்பாலே இதம்பெற உருக்கிய இளம் பசு நெய்யே பக்குவமாக காய்ச்சப்பட்ட நல்ல பசுவின் பாலே இதமாக உருக்கி எடுக்கப்பட்ட இளம் பசுவின் நெய்யே. சரி, அடுத்த 2 வரிகள்.
உலர்ந்திடாது என்றும் ஒரு படித்தாகி மலர்ந்து நல்வண்ணம் வயங்கிய மலரே, வாடி வதங்காது என்றும் ஒரே நிலையில் இருப்பதாய் பூத்து நல்ல அழகுடன் விளங்கிய மலரே அப்படின்றாங்க. கடைசியாக 2 வரிகள். இகந்தரு புவி முதல் எவ்வுலக உயிர்களும் உகந்திட மணக்கும் சுகந்த நன்மணமே, இகலோக போகத்தை விரும்பும் இவ்வுலக உயிர்கள் முதல் எவ்வுலகத்தில் உள்ள உயிர்களும் இன்பமடையுமாறு மணக்கின்ற இனிய நன்மணமே அப்படின்னு இந்த பாடலை பாடி முடிக்கிறாங்க. ஸோ இதுவரைக்கும் நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் இதுவரை பொறுமை காத்து எனது வீடியோவை பார்த்த உங்களுக்கு கோடான கோடி நமஸ்காரங்களும் நன்றிகளும். மீண்டும் நாம் நாளை சந்திப்போம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி.